ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான 3 விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ இந்த 3 விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் விளையாடும்போது நம்மளுக்கு ரொம்பவே தேவைப்படுற விஷயம். ஸோ வாங்க நம்ம இம்மீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம விஷயானந்த் 1992ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம்ல இருந்து எடுத்தது தான். இந்த பொசிஷன் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட் கிட்ட ஒரு பீஸ் வந்து டவுனா இருக்கும். பிளாக் கிட்ட பாத்தீங்கன்னா நைட் பேர் இருக்கு, பிஷப் பேர் இருக்கு, ரூக் பேர் இருக்கு அண்ட் குயினோ இருக்கு. பட் ஒயிட் கிட்ட பாத்தீங்கன்னா பிஷப் பேர் இருக்கு, ரூக் பேர் இருக்கு, பட் நைட் பேர் கிடையாது. ஸோ இதுல இருந்து ஒயிட் வந்து ஒரு பீஸ் டவுன்ல இருக்காரு. பட் இந்த ஒரு பொசிஷனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய பீசஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த குயின் சைட்ல வந்து கும்பலா இருக்கிறாங்க. பிஷப் வந்து குயினை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த ரெண்டு ரூக்குமே வந்து ஒரே டைகனல்ல இருக்கிறாங்க. நம்ம இந்த வழியா போயிட்டு இந்த ரூக்கையும் அட்டாக் பண்ணலாம். அண்ட் ஒயிட்டோடைய இந்த C5ல இருக்கிற ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஃபைல்ல இருக்கிறாரு. இதை நம்ம எப்படி அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம கேமை வந்து லீட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். எப்படி ஒரு பெரிய மலையா இருந்தாலுமே அதுல இருக்கிற அடியில ஒரு சின்ன கல்லை நகட்டினாலுமே அந்த மலையை வந்து ஆட்டம் கண்டுடும். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனையே நம்ம ஒரு சின்ன பானை வச்சு கலைக்க போறோம். அது எப்படின்றத இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல விஷயானந்த் விளையாண்ட அந்த ஒரு சூப்பரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா C5 பிரேக் பண்றாரு. C5 பிரேக் பண்றதுனால இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் நைட் மூலமா நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப் ஆயிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து விட்ட பீஸை திரும்பி எடுத்தாச்சு அண்ட் ரெண்டு ரூக்ல இன்னொரு ஒரு ரூக்கையும் நம்ம இப்ப கேப்சர் பண்ணிடுவோம். இந்த ஒரு ரீசன்னால பான் டெக்ஸ் பான் வந்து பிளாக்கு வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து இப்ப இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்காரு இல்லையா, ஸோ இந்த நைட்டை நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு பிளாக் வந்து இந்த நைட்டை சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா C-Tex D6 ப்ளே பண்ணிக்கலாம். C-Tex D6 மூலியமா இப்ப இந்த பான் நீங்க விலகிட்டாரு. இப்ப பிஷப் மூலியமா குயினுக்கு ஒரு அட்டாக் அண்ட் இப்ப இந்த ரூக்கும் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணலாம்னா ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணலாம். ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுமே இந்த இடத்துல இமீடியட்டா நம்ம இந்த குயினை வந்து கேப்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா ரூக் டெக்ஸ் ரூக்கே அவைலபிளா இருக்கு. ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா பாருங்க இப்ப குயினுக்கு எந்த விதமான ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயருமே கிடையாது. குயின் வந்து B7 வர முடியாது. இந்த இடத்துல நைட் இருக்காரு அண்ட் குயினால C7 வர முடியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பான் இருக்காரு, இந்த ரூக்கும் இருக்காரு. ஸோ எந்த விதத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம குயினை வந்து வின் பண்ணிடலாம். இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து ஒயிட்டோடைய குயினை வந்து அட்டாக் பண்ணலாம். பட் சிம்பிளா பாத்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நம்ம சிம்பிளா G3 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி இந்த த்ரெட் வந்து அப்படியே தான் இருக்கும் அண்ட் இந்த பிஷப்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக்கால பான்டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது அண்ட் அவருடைய நைட்டையும் சேஃபான ஸ்கொயருக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ பிளாக்கோடைய கடைசி ட்ரை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அவர் வந்து ஒரு பீஸை வந்து சாக்ரிஃபைஸே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிளாக் வந்து ஒரு பீஸ் அப்ல இருக்கிறாரு. ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்றது என்னன்னா இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ரூக் C8 ப்ளே பண்ணலாம். இந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக நம்ம இந்த நைட்டை சிம்பிளா டேக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குயினையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், ரூக்கை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த பொசிஷன்ல வந்து ரூக் டெக்ஸ் ரூக் வந்து பிளாக்கு அவைலபிளா இருக்கு. திருப்பி நம்ம இந்த இடத்துல குயினை டேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சிம்பிளா ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல குயினை வந்து எஸ்கேப்பிங் ஸ்கொயருக்கு கொண்டு போனாலுமே திருப்பி இந்த ரூக்கை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல இருந்து சிம்பிளா ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு அண்ட் குயின் சைட்ல பாத்தீங்கன்னா ஒயிட்டுடைய பான் ஸ்ட்ராம பிளாக்கால தடுக்கவே முடியாது. ஏன்னா குயின் சைட்ல பிளாக் கிட்ட ஒரே ஒரு பான் தான் இருக்கு. இந்த பானை வச்சுட்டு பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு குயினும் இந்த ஒரு பிஷப்போடைய டைகனல் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இடத்துல. அண்ட் ஒயிட் கிட்ட பிஷப் பேரும் இருக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து ரொம்பவே அழகா இந்த கேமை வந்து லீட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம பாக்குற அடுத்த பொசிஷன் இந்த பொசிஷன் தான். இந்த பொசிஷன்ல வந்து ஒயிட் டு பிளே. இந்த இடத்துல ஒயிட் வந்து எப்படி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ண போறாருன்றத பாருங்க. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட வந்து 2 பீஸ் இருக்கு அண்ட் ஒயிட் கிட்டயும் 2 பீஸ் இருக்கு அண்ட் ஒயிட் கிட்டயும் ரூக் இருக்கு, பிளாக் கிட்டயும் ரூக் இருக்கு அண்ட் ஆளுக்கு ஒரு குயின் இருக்கு. ஸோ பீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் பிளாக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பானே இருக்கு கிங் சைட்ல. பிளாக்கோடைய கிங் வந்து ரொம்பவே சேஃபா இருக்காரு ஒயிட்டோடைய கிங்கை வந்து கம்பேர் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து ஒயிட் எப்படி லீட் பண்ண போறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒயிட் ப்ளே பண்ண வேண்டிய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக். குயின் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். குயின் டெக்ஸ் குயின் பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. பிளாக் சப்போஸ் ப்ளே பண்ணாருன்னா நம்ம டைரக்டா நைட் E7 செக் கொடுத்து குயினையும் கிங்கையும் வின் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நைட்டை வந்து டேக் பண்றோம். இப்பயும் பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ண முடியாது. இப்போ நைட் E7 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் E7 மூலமா நம்ம இந்த குயினை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே சப்போஸ் பிளாக் வந்து இந்த குயினை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய குயினை வந்து கிங்குக்கு பக்கத்துல சேஃபா கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜ் மூலமா ஒயிட் வந்து சிம்பிளா இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் நம்ம பார்க்க போற லாஸ்ட் பொசிஷன் இந்த பொசிஷன் தான்.
இந்த பொசிஷன்ல ஒயிட் டு ப்ளே. இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஹெவியான மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்கு. பிளாக்குக்கு வந்து ஒரு குயின் இருக்காரு எக்ஸ்ட்ராவா. பட் ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ரூக் அண்ட் பிஷப் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து ஒயிட் எப்படி கேமை லீட் பண்ண போறாருன்றதை நீங்க நல்லா பார்க்கணும். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் பீஸ் வைஸ் எவலேட் பண்ணீங்கன்னா பிளாக்குக்கு தான் பாத்தீங்கன்னா நல்ல அட்வான்டேஜ். பட் ஒரு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து அவங்களுடைய பீஸ் வந்து நல்லாவே ஆக்டிவா இருக்காங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த ரூக் வந்து இங்க ஸ்டக் ஆயிருக்காரு அண்ட் இந்த பிஷப்பும் இங்க ஸ்டக் ஆயிருக்காரு. ஏன்னா இந்த 2 பானுமே இங்க மூவ் ஆகல. ஸோ இந்த 2 பானுமே மூவ் ஆனாதான் பிஷப் ஆலையில வெளியே வர முடியும் அண்ட் ரூக்கும் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆவாரு. அண்ட் குயினாலையும் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே வெளியில வர முடியாது. ஏன்னா இந்த 3 பானுமே பாத்தீங்கன்னா குயினை வந்து அணைக்கட்டி அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அட்வான்டேஜா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் கிங்கை பொறுத்த வரைக்குமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிங்கை வந்து இந்த ஒரு சூப்பரான டயகனல்ல இந்த பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கிங்குக்கு ஒரு ஃப்ரீயான ஸ்கொயர் வெளியில வரணும்னா இந்த ஒரு ஸ்கொயர் தான் கிங்குக்கு அவைலபிளா இருக்கு. அதாவது கிங் F7. இந்த ஸ்கொயரை நம்ம அடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சைலண்டான மூவ் ப்ளே பண்ண போறோம். அது மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூக்கை வந்து F1க்கு போடலாம். ஸோ ரூக்கை F1 போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ரூக் F8 பாத்தீங்கன்னா செக்மேட், அன்ஸ்டாப்பபிள். உங்களால தடுக்கவே முடியாது. உங்களால பிஷப்பையும் வெளியில கொண்டு வந்து இந்த ரூக்கை சப்போர்ட் கொண்டு வர முடியாது. குயினையும் எங்கேயும் கொண்டு வந்து இந்த F7 ஸ்கொயருக்கு சப்போர்ட்டிவா கொண்டு வர முடியாது. ஸோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் என்ன மூவ் ப்ளே பண்ணாலுமே சிம்பிளா நம்ம ரூக் F8 வந்து செக்மேட் பண்ணிடலாம். சில நேரத்துல நம்மளுக்கு வந்து செக்மேட் கண்ணு முன்னாடியே இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சைலண்டான மூவ் ப்ளே பண்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரியான மூவ்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எப்பவுமே நம்மளுக்கு டைரக்டா மேட் இன் 1, டைரக்டா மேட் இன் 2 நம்ம ஈஸியா பார்த்துருவோம். பட் இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்த ஒரு சைலண்ட் கில்லரான மூவை நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அன்ஸ்டாப்பபிளான மேட் நம்ம கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறைய நேரத்துல பார்க்க தவறிடுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பண்ண இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம திருப்பி நம்மளுடைய கேம்ல வரும்போது மிஸ் பண்ணாம சக்சஸ்ஃபுல்லா ப்ளே பண்ணிடுவோம். ஸோ இந்த 3 விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல எந்த விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ இந்த 3 விஷயங்கள்ல எந்த விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.